இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க 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 வாங்கின்றாரு. நல்லா வாங்குறாரு. ஒரு பபுல்காம் போட்டு மென்னது ஒரு குற்றமா சொல்லுங்க. பபுல்காம் போட்டாக்கா மென்னுகிட்டு தான் நம்ம பேச முடியும். அதை போய் நீங்க எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பீனிக்ஸ் இந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. படத்தோட கதாநாயகன் சூர்யா சேதுபதி அவர்கள் ஒரு கதாநாயகனாக மட்டும் இதுல தெரியாம அவர் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பான், எதிர்ட்டு பையன் எப்படி இருப்பான், நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான், மாமா மச்சான் அப்படின்னு ஜாலியா பேசாம எப்படி தெரியும், அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமா இருக்கிறாரு. இந்த படத்துல கதாநாயகனாக நடிப்பதற்கு நிறைய மெனக்கெட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஜிம்முக்கு போயிருக்காரு, டான்ஸ் கிளாஸ், ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாம் பண்ணிருக்காரு. படம் பார்க்கும்போது கதாநாயகனாக நடிப்பதற்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. 10% சிம்பு மாதிரி இருக்காரு, 10% தனுஷ் மாதிரி இருக்காரு, 10% சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்காரு, 10% விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு. அனைத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்தான், ஆடியன்ஸ் ஆகி உங்கள்கிட்ட தான். ஒரு பபுல்காம் போட்டு மென்னது ஒரு குற்றமா சொல்லுங்க. பபுல்காம் போட்டாக்கா மென்னுகிட்டு தான் நம்ம பேச முடியும். அதை போய் நீங்க எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவர் வந்து இந்த தடை விதிக்கப்பட்ட பொருட்கள் அன்சு, பான்பராக்கு, கூலிப்பு இந்த மாதிரி எதுவும் போட்டிருக்காரா? இல்லையே, ஜஸ்ட் பபுல்காம தான் போட்டிருக்காரு. அப்போ பேசும்போது நம்ம வாய் நம்மளை அறியாம அசை போட தான் செய்யும். அதை போய் நீங்க ட்ரோல் பண்ணிருக்கீங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு வன்மமா, அவ்வளவு ஒரு வைத்தறிச்சலா? நீங்க வேணா இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுங்க. இன்னும் ஒரு வருஷத்துல இந்த விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா சேதுபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாரு. எதற்காக சொல்றேன் அப்படின்னாக்க, நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகுறப்போ விஜய் சாரை வந்து இப்படிதான் அந்த நேரத்துல பல பேர் கேலியும் கிண்டலும் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் வளர்ந்து ஒரு ஆலமரமாகி அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்ற ரேஞ்சில் வந்து இன்னைக்கு விஜய் சார் வந்து வளர்ந்துருக்காருன்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு 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 தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தானே காரணம். அதே மாதிரி இந்த சூர்யா தம்பி அவர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி சூர்யா தம்பி அவர்களுக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு, சிம்பு சாரோட ஃபேனுன்னு. அப்படி விஜய் சாரோட சிம்பு சாரோட ஃபேனுக்கு இந்த கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தா அப்படி. அதனால தான் இன்னைக்கு நான் பீனிக்ஸ் படம் பார்க்க வந்தேன். அதே மாதிரி படத்தின் இயக்குனர் அனல் அரசு அவர்கள், அவர் வந்து ஃபைட் மாஸ்டர் ஆச்சே, படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். படத்துல வந்து ஃபைட்டு மட்டும் இல்லை, சென்டிமெண்ட் இருக்கு, காமெடி இருக்கு, லவ் இருக்கு, அப்படியே கண்ணீர் இருக்கு. இப்படி படம் பார்க்கும்போதே நம்மளை அறியாமலே அந்த படத்தோட நம்ம ஒன்றி போயிடுவோம். அனல் அரசு மாஸ்டர், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று முதல் நீங்க அனல் அரசு மட்டும் இல்ல, அன்பான அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, தமிழக அரசு, ஆஸ்கார் அரசு, இப்படி வந்து இப்படி எல்லா திறமைகளுமே இந்த பீனிக்ஸ் படத்துல இருக்குது. நீங்க படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வந்து அவரை ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. இப்ப படம் பார்த்துட்டு என்ன விமர்சனம் பண்றாங்க? அதாவது போற்றுவார் போற்றி கொண்டுதான் இருப்பார், தூற்றுவார் தூற்றி நம்ம வேலை என்னவோ நம்ம பாட்டுக்கு அதை பார்த்துரு. ஏன்னா கமெண்ட் பண்ற ஆளுக்கு அவங்களுக்கு அதுதான் தெரியும். புரியுதுங்களா? கமெண்ட் பண்ற ஆளாலும் நடிக்க முடியாது. சரிங்களா? அதனால அவங்க அந்த வேலையை பார்க்கறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம். அவருக்கு சாங்ஸ் இல்ல, டயலாக் கம்மியாகுன்னு சொல்றாங்க. அதுதாங்க இந்த படத்தோட கதை. அந்த மாதிரி இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னாக்கா, தன்னோட அண்ணன் வந்து கதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். தன்னோட அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, தன்னுடைய குடும்பத்திற்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்றப்போ அவங்க வந்து ஜாலியா ஆடிக்கினே கேர்ள் ஃப்ரெண்டு கூட போய்கினே சினிமாவுக்கு போய்கினே அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இந்த படத்தோட கதை அவருக்கு வந்து கதாநாயகி இல்லாம இப்படி ஒரு கதை இவருக்கு ஆப்டா இருக்கு. அடுத்தடுத்த படத்துல வந்து அவருக்கு இதே மாதிரி தான் நடிப்பாரா, இல்ல அந்த டைலாக்லாம் அது காலம் தான் பதில் சொல்லும். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுக்கிற கதையை பொறுத்து தான். ஏன்னா ஆக்ஷன் இதுல பயங்கரமா அவர் ஆக்ஷன் ஹீரோக்கான அனைத்து தகுதிகளுமே இந்த படத்துல இருக்கு. விரைவில் அடுத்தடுத்த படங்கள்ல அதுக்கேற்ற அந்த திறமைகளை ரசிகர்களை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு சாங்ஸ் எல்லாம் தரல, நல்லா வந்து டைலாக்லாம் இல்லையே, நல்லா டான்ஸ் ஆடிக்கிறாரு. இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க 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 வாங்கின்றாரு. நல்லா வாங்குறாரு, நல்லா தானே இருக்கு. ஆமா. வந்து விஜய் சேதுபதி அவரும் கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா இல்ல, அவர் வேற. அதாவது விஜய் சேதுபதி வேற, சூர்யா சேதுபதி வேற, கூல் சுரேஷ் வேற. நீ கம்பேர் எப்பவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு திறமைகள் இருக்கு இல்லையா? பாத்துருப்பீங்க கமெண்ட்ஸ்ல, உங்க அப்பாவால் தான் நீ வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது நீ எப்படி பாக்க? எல்லாருமே அப்படித்தானுங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் இவனா இருந்தாலும் அப்பா இருந்தாதாங்க நம்மளே வர முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்பா இருந்தாதான் வர முடியும். அப்பா இல்லைன்னா தப்பா போயிடும். புரியுதுங்களா? அதனால கமெண்ட் பண்றவங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டே தான் போகணும். அட்வைஸ் எல்லாம் யாருக்குமே இங்க அட்வைஸே இல்லை. அவனுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமையில காட்டுறதுக்கு நீங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கு பாருங்க. புரியுதுங்களா? ஏன்னா யாருமே இங்க வந்து அட்வைஸ் பண்றதுக்கு அப்பா அம்மா சொல் பேச்சை யாரும் கேட்கறது இல்ல. இவங்க சொல் பேச்சை கேட்க போறானுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிட்டு போங்க. நன்றி.